இங்க ஒரு பொண்ணு அவ ஹஸ்பண்ட பழி வாங்குறதுக்காக அவன் முதல் ஒய்ஃபோட பையனை கூட்டிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கா. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அந்த சின்ன பையன் கூட பார்க்காம அந்த பையனை கொடூரமா கொலை பண்ணிடுறா. பார்த்தா கொலை பண்ணிட்டோன்னு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம அந்த ரூமை வந்து நீட்டா கிளீன் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பவும் செஞ்சிடறா. அவ ஆதாரத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டேன்னு நினைக்கும் போது அங்கிருந்து அவ கொலை பண்ண யூஸ் பண்ண டிவிடியை மட்டும் மறந்துட்டு போயிருப்பா. இது அந்த ரூமை கிளீன் பண்ண வந்து அந்த ஹோட்டலோட ஓனர் ஜேசன் கண்லேயுமே பட்டுருது. அந்த சீடியில ரத்த கரையா இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு இன்னுமே சந்தேகம் அதிகமாகுது. உடனே வீட்டை ஃபுல்லா சுத்தி பார்க்கும்போது எல்லாமே பக்காவா கிளீன் பண்ணி வச்சுட்டு போயிருக்கா. உடனே பாத்ரூம்ல போய் பார்க்கும்போது அங்க ஹெவியா ரத்த ஸ்மெல் வருது. இதெல்லாம் பார்த்த உடனே ஜேசனுக்கு ரொம்பவுமே சந்தேகம் அதிகமாக உடனே அவன் சிசிடிவி ஃபுட்டேஜையுமே செக் பண்றான். அதுல இவ வரும்போது கூட்டு வந்த பையனை காணோம். அதுக்கு பதிலா ஒரு சூட்கேஸை மட்டும் தான் கார்ல எடுத்து வச்சு கொண்டு போறா. உடனே இதெல்லாம் பார்த்துட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலான்ட்டு ஃபோன் எடுக்கும் போது இவருக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு ஹோட்டல்ல இதே மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கும். அப்ப அந்த கொலை நடந்த விஷயத்த அந்த ஓனரை வந்து ரிப்போர்ட் பண்ண அந்த கொலைகாரனை வந்து போலீஸ் பிடிச்சிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறத்துல இருந்து கொலை நடந்த ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்க மாட்டாங்க. அதனாலே அந்த ஹோட்டலுக்கு வருமானமும் இல்லாம போக கொஞ்ச நாள்லயே அந்த ஹோட்டலை இழுத்தும் மூடிடுறாங்க. இதனால அந்த குடும்பம் வந்து ரொம்பவுமே ஃபினான்ஷியலா கஷ்டப்பட கொஞ்ச நாள்ல அந்த ஹஸ்பண்டுமே மென்டலா அஃபெக்ட் ஆகுறாங்க. ஒய்ஃபுமே உடம்பு சரியில்லாம இறந்து போயிடுறாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்த ஜேசனும் இதே மாதிரி நம்மளுக்கும் நடந்துடக்கூடாது அப்படிங்கறனால போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாம இந்த விஷயத்த அப்படியே மறைச்சிடுறாரு. அதுக்கப்புறமே ஜேசனே ரூமை ஃபுல்லா சுத்தம் பண்ணி அந்த பொண்ணு யூஸ் பண்ண ட்ரெஸ் பெட்ஷீட் எல்லாமே தீல போட்டு எரிச்சிடுறாரு. ஸ்டார்டிங்ல இதை மறக்க ரொம்பவுமே கஷ்டப்பட்டாலும் டைம் போக போக இது எல்லாத்தையும் மறந்துட்டு நார்மல் லைஃபையும் வாழ ஆரம்பிக்கிறாரு. எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த பொண்ணோட முகம் கூட இவருக்கு ஞாபகம் இல்ல. ஆனா இவரோட சந்தோஷம் கொஞ்ச நாள் கூட நிலைக்கல. திரும்படியுமே ஒரு ஹோட்டலுக்கு வெளியே ஒரு ரெட் கலர் கார் வந்து நிக்குது. அது வேற யாரும் இல்ல, அந்த முதல் சீன்ல கொலை பண்ண அந்த பொண்ணு தான். இவளை பார்த்த உடனே பழைய விஷயங்கள் எல்லாம் ஜேசனுக்கு வந்து போக உடனே இவருமே ரூம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. இவருமே எப்படியாவது அந்த பொண்ணை திருப்பி அனுப்பிடலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்க அந்த நேரத்துல வந்த ஜேசனோட பொண்ணு ரூம் இருக்கு அப்படின்ட்டு உண்மையை சொல்லிடுறா. ஆனா அதுதான் அவ வாழ்க்கையில செஞ்ச பெரிய தப்பு அப்படின்ட்டு அவளுக்கு அப்ப தெரியல. அதுக்கப்புறமா தான் ஜேசனுக்கும் புரியுது இவ ஒரு கொலை பண்ண பொண்ணு மட்டும் கிடையாது, இவ கொலையே நோக்கமா பண்ணிட்டு இருக்க ஒரு சைக்கோ கொலைகாரி அப்படின்ட்டு. அவ திருப்பி வந்ததுக்கு அப்புறம் ஜேசனுக்கு மட்டும் இல்ல அவ சுத்தி இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை நரகமா மாறிடுது.